ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 44 அதிகாரம் 3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தாகமுள்ள உங்கள் வாழ்க்கையில தண்ணீரை ஊற்றுகிற தேவன். The word of God says, whoever is thirsty, let him come unto me, I will give him the water. Our Lord God is the one who gives water to the thirsty people. That means only our Lord God has the power to satisfy or quench the thirst of anyone in this world. You might be looking for the water, but my Lord Jesus says he will give you the living water. ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். When you believe on our Lord Jesus Christ, the living water will flow from your tummy. That is what he says. That means he has all power to bless you in your life. In this particular passage, water means the Holy Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிற ஆவியானவரை குறித்து இப்படி சொன்னார் என்று வேதம் சொல்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆவியானவருடைய அனுகிரகம் வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், நாம் தாகத்தோடு கேட்க வேண்டும். If you need the blessings of the Holy Spirit, you need to ask our Lord Jesus Christ by believing him, so that he will give you the living water. It will flow from you and it will always be satisfied to you. உங்களை திருப்திப்படுத்துகிறதான அந்த தண்ணீர் உங்களில் இருந்து புறப்பட்டு வரும். அதுதான் உண்மை. அதோடு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். The word of God says, I will bless your children. I will fill your descendants with the Holy Spirit. உங்கள் சந்ததியை என் ஆவியினாலும் உங்கள் சந்தானத்தை என் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவேன் என்று சொல்கிறார். We need both the blessings and the Holy Spirit in our life. But the Lord God says in Isaiah 44:3 that he will bless your children with his blessings. And he will bless your descendants with the Holy Spirit. The Holy Spirit will help them to lead a holy life, a successful life. The Holy Spirit will help them to be victorious, and they'll be always testifying God in their life. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய சந்ததிகளுக்கு அவர் ஆவியையும் தருவேன் என்று சொல்கிறார். அந்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறோம். நீர் பரிசுத்த ஆவியானவர் என்ற தண்ணீரை கொடுத்தருளும். அதன் மூலமாக நாங்கள் சகல நன்மைகளையும் பெற்று உமக்கென்று வாழ உதவி செய்தருளும். எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் எங்கள் சந்ததிகளுக்கு நீர் ஆவியையும் கொடுப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பங்களிலே இன்னும் அபிஷேகம் பெறாத மக்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும், சகல நன்மைகளினாலும் திருப்திப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.